எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாஸ்க் மந்த்ராவோட டைனாமிக் டாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி போகும்போது உங்களுக்கு மை டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா. மை டாஸ்க் எடுத்துக்கிட்டு டூ டாஸ்க்கு போனீங்கன்னா நமக்கு டாஸ்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இங்கே டாஸ்க் லிஸ்ட்டு பார்க்க முடியுது இல்லையா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டைனாமிக் டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேனில் இருக்கக்கூடிய அதே புகைப்படங்கள் தான் இதில் வரும். ஆனால் இது மிக்சடாக தான் வரும். இதுக்கு கேட்டகரி எதுவும் கிடையாது. ஒரு 20 செகண்ட் டைம் இருக்குது. அந்த நொடிக்குள்ளேயே நாம் என்ன பண்ணணும், இது டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்டாக லேனாடான்னு கற்றுக்கிட்டு இந்த டாஸ்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ராங்காக வராது. எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், 30 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு புகைப்படத்திலே. பாருங்கள், இதே மாதிரி நிறையா பிக்சர் வரும். நீங்கள் இது ஸ்கிப் பண்ணலாம். நம்ம அட்டென்ட் பண்ணியாச்சு, டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி இந்த ஒரு கொஸ்டின் வராது. ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் திருப்பி வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி 20 நொடிகள் இருப்பாங்க. அந்த நொடிக்குள்ளேயே நாம் என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த ஒரு எம்டி பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான், இந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. ரொம்பவே ஏர்ன் பண்ண முடிஞ்ச ஒரு டாஸ்க் இது. அப்போ எல்லோரும் லேனானன் கற்றுக்கிட்டு டைனாமிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.